மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு நீங்கள் அனைவரும் தெரிந்த ஒரு சொற்றொடர். இது ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கான ஞானமார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம். அது என்ன பழமொழி என்றால், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பது. உலகியல்ல இதற்கான பொருள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதை நான் விரிவாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? புரிந்து கொள்பவர்கள் எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளட்டும். ஆனால் ஞான மார்க்கத்திலே இங்கே ஒரு சரியான விளக்கம் வேண்டும். இங்கே மறைபொருளாக ஒரு தகவல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு இந்த தகவலை நான் கூறுகிறேன். குட்டு என்பது என்ன, மோதிரக்கை என்பது என்ன, இதை நாம் புரிந்து கொண்டால் ஞானமார்க்க விளக்கம் எளிதாக விளங்கிவிடும். இங்கே இறைவனை நாம் காண வேண்டும். இறைவன் மறைபொருளாக இருக்கிறான். அந்த மறைபொருளை காண வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இந்த புறக்காட்சியாக நமது கண் வழியாக பஞ்ச இந்திரியங்களில் ஒன்று கண். மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்வார்கள் அல்லவா? அதிலே ஒன்று கண். இந்த கண் கொண்டு நாம் இந்த புறப்பொருளை, பருப்பொருளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காட்சி பொருளாக இறைவன் நமக்கு கொடுத்த கொடை இந்த பஞ்ச இந்திரியங்கள். இதை கொண்டு உணர்கிறோம், பார்க்கிறோம், ருசிக்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். அனைத்தும் பஞ்ச இந்திரியங்களாக இருந்து கொண்டு தன்மாத்திரைகளை உருவாக்கி கொண்டு அனைத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. இது பஞ்சபூத தத்துவங்களில் ஆனது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது புறக்காட்சியாக. இப்போ இது என்ன? கண் திறந்திருக்கிறது. திறந்திருப்பதால் நாம் பார்க்கிறோம். இது மூடிக்கொண்டிருந்தால் எப்படி இறைவனை பார்க்க முடியுமா? அந்த காட்சி பொருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எனவே மூடிக்கொண்டிருக்கும் நிலையிலே கண்கள் இருந்தால் அது எப்படி பார்க்க முடியாதோ, அதுபோல இங்கே ஒரு பொருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மூடிக்கொண்டிருக்கும் பொருளை திறக்க வேண்டும். திறந்தால்தான் இறைவனை காண முடியும். இறைவனை காண வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான வழிமுறைகளை நாம் செயல்படுத்தலாமா என்பதுதான் கேள்வி. எனவே அதற்கான வழிமுறைகளை செயல்படுத்தினால் ஒழிய இந்த கண்கள் திறக்கப்படாது. கண்கள் இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன கண் என்று கேட்டால் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். நெற்றிக்கண் என்பது நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண். இந்த கண் திறந்தால்தான் இறைவனை காண முடியும், உணர முடியும், அவனோடு உரையாட முடியும். எனவே நண்பர்களே, இந்த பொருளை கொண்டுதான் இந்த சொற்றொடர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பது. எப்படி என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், விளக்கத்திற்கு செல்வோம். குட்டு என்பது என்ன? குட்டு என்பது திறத்தல், உடைத்தல் என்பது பொருள். திறப்பது, உடைப்பது, அவிழ்ப்பது என்று பொருள்தான் அது குட்டு என்பது. மோதிரம் என்பதற்கு வீகம், ஆழி என்று பொருள். வீகம் என்பது என்ன? காற்று. ஆழி என்பது சக்கரம். அந்த சக்கரத்திற்கு இன்னொரு பொருள் எகம். எகம் என்பது இன்னொரு பொருள் திரிசூலம். இதற்கெல்லாம் என்ன தொடர்பு என்று நீங்கள் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கான விளக்கம் தான் இப்பொழுது. இப்போ கண்களை கொண்டு புறப்பொருளை பார்க்கிறோம். அதுபோல இறைவனை காண வேண்டும் என்றால் இறைவனை அகக்காட்சியாகத்தான் காண முடியும். புறக்காட்சியாக அவன் வெளிப்பட மாட்டான். அவன் வெளிப்பட்டு கொண்டிருப்பது எல்லாம் அவனுடைய அசை நிலை. இப்போ நீங்க உங்கள் உருவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உருவமே எப்படி என்றால் பல அணுக்களின் கூட்டமாக இருக்கிறது. அந்த அணுக்களின் கூட்டம் ஒன்றிணைந்து செயல்படும் போது அங்கே ஒரு உருவமாக காட்சியளிக்கிறது. இது போலத்தான் ஒவ்வொரு பருப்பொருளும் அல்லது ஜடப்பொருளும் அப்படித்தான் நிறைய அணுக்களின் கூட்டங்களாக கொண்டிருக்கிறது. சரி, இதற்கு விளக்கம் சொன்னால் நீண்ட நேரம் ஆகிவிடும். எனவே நேரம் கருதி சுருக்கமாக கூறுகிறேன். இந்த குட்டு என்பது திறத்தல் அல்லது உடைத்தல் என்று பொருள். எதை உடைக்க வேண்டும், எதை திறக்க வேண்டும் என்றால் இறைவனை காண வேண்டும் என்பது நமது பேராவா. அந்த பேராவா மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சி நாம் எடுக்க வேண்டும். அந்த முயற்சி தான் இங்கே நெற்றிக்கண் திறப்பது. நெற்றிக்கண் திறப்பதற்கு என்ன வேண்டும்? தியானம் வேண்டும். தியானம் வழியாகத்தான் இந்த இறைவனை காண முடியும். அந்த தியானம் செய்வதற்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் காற்று. அந்த காற்று என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது மோதிரம். மோதிரம் என்பது வீகம். வீகம் என்பது காற்று. அந்த காற்றும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாதாரண காற்றாக இருக்கக்கூடாது. அது
எகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் என்று சொல்லக்கூடிய திரிசூல நிலையில் இருக்கக்கூடிய காற்றாக இருக்க வேண்டும். அந்த திரிசூல நிலை என்ன 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 திரிசூல நிலை என்பது இங்கே வடகலை இடகலை சுழுமுனை. வடகலை என்பது சூரிய சக்தியாகவும், இடகலை என்பது சந்திர சக்தியாகவும், சுழுமுனை என்பது இறை சக்தியாகவும் இருக்கிறது. இந்த இறைசக்தி என்பதுதான் இங்கே நடுநாடியாக ஓடிக்கொண்டு அந்த நெற்றி புருவத்தை இயக்குகிறது. இயக்கும் போதுதான் அந்த இறை நடனம் நமக்கு புரிகிறது. இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை உணர முடியும். நண்பர்களே, இது ஒரு உணரும் நிலை. இது வாயால் சொல்லுவதால் வராது. மாறாக நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே இது உணரக்கூடிய நிலை. எனவேதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறேன். ஒவ்வொரு காணொலி பதிவிலையும் இது உணர்நிலை. உணவின் சுவையை எப்படி வெளியே சொல்ல முடியாது, ஊறுகாயின் சுவையை எப்படி வெளியே சொல்ல முடியாது. அவர் சுவை என்று தெரியும். இனிப்பு என்பது எப்படி இனிப்பு சுவை என்பதுதான் தெரியும். அதற்கான விளக்கம் சொல்ல முடியாது. அதுபோல இந்த தவம் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதன் மூலம் உணரக்கூடிய இறைநிலை, அந்த இறைநிலையை அகக்காட்சியாக காணும் உணர்நிலை, இது அனைத்துமே நாம உணர்ந்து கொள்ளும் நிலைதான். இது பிறர் சொல்லவோ பிறர் அனுபவித்து கேட்டு அது கற்பனையாக இருக்கும். அவர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று கற்பனையாகத்தான் இருக்கும். நீங்கள் உணரும் போதுதான் அதற்கான நிலை தெரிவு உங்களுக்கு ஞானம் பிடிபடும். இல்லை என்றால் எதுவும் பிடிபடாது. எனவே நண்பர்களே, நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே குட்டுப்பட்டால் என்றால் இந்த நெற்றி கதவை திறக்க வேண்டும். உடைத்தல் திறத்தல் என்று பொருள். எனவே எங்கே எதை திறக்க வேண்டும்? நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். நெற்றிக்கண்ணை திறந்தால்தான் இறைவனை காண முடியும். சரியா? அதற்கு தேவை மோதிரம் என்கிற காற்று. மோதிரம் என்பது என்ன? வீகம். அந்த வீகமும் எப்படி இருக்க வேண்டும்? காற்றும் சக்கரமாக இருக்க வேண்டும். அந்த சக்கரம் என்பது என்ன? சக்கரம் என்பது இங்கே எக்கம். எக்கம் என்பது என்ன? திரிசூலம். அந்த திரிசூலம் தான் இங்கே வடகலை இடகலை சுழுமுனை. இது தெளிவாக இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். கை என்பது என்ன? கை என்பது மோதிரம் என்பது வீகம், கை என்பது நாசி. அதாவது கை என்பது தும்பிக்கை, தும்பிக்கை என்பது நாசி என்று பொருள். புரிகிறதா? எனவே இந்த நாசி வழியாக எழுப்பப்படும் உள்வாங்கப்படும் காற்றின் வழியாக வடகலை இடகலை என்ற சொல்லக்கூடிய நிலையிலே காற்று உள்வாங்கும் போது அது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடுநாடி வழியாக சென்று நெற்றி புருவத்தை குட்டுகிறது. நெற்றி புருவத்தை குட்டுகிறது என்றால் நெற்றி புருவத்தை திறக்கிறது அல்லது உடைக்கிறது. எப்படி? மோதிரக்கை. மோதிரக்கை என்பது என்ன? மோதிரம் என்பது வீகம் என்று சொல்லக்கூடிய கை. கை என்பது நாசி. இந்த மோதிரம் என்பது வீகம். அதே மோதிரம் என்பது ஆழி என்று சொல்லக்கூடிய சக்கரம். சக்கரம் என்று சொல்லக்கூடிய எக்கம். இதன் வழியாகத்தான் இந்த மூச்சுக்காற்று வடகலை இடகலை சுழுமுனை வழியாக உள்ளே உள்வாங்கும் போது அது இறை கதவை திறக்கிறது, உடைக்கிறது, தகர்க்கிறது. அதுதான் குட்டு. புரிகிறதா? எனவே குட்டு என்பது என்ன? இறை கதவு மூடப்பட்டிருக்கிறது நெற்றி பூர்வத்திலே. அந்த நெற்றி பூர்வத்திலே 3வது கண் இருக்கிறது. அந்த 3வது கண் 3 புள்ளி என்று சொல்லக்கூடிய எக்கம் என்ற நிலையில் இருக்கிறது. அந்த நிலையிலே உடைய நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன வேண்டும்? சுவாசம் என்று சொல்லக்கூடிய காற்று. அந்த காற்று வழியாகத்தான் நாம் இந்த இறைவனை பார்க்க முடியும். அதற்கு தேவை தியானம். தியானம் புரிய வேண்டும் என்றால் காற்று வேண்டும். அந்த காற்றின் வழி, காற்று என்று சொல்லக்கூடிய நிலையே வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையாக மாறுகிறது. மாறும்போது அங்கே குட்டு நிகழ்கிறது. குட்டு என்பது திறப்பது. நன்றாக புரிகிறதா? எனவே உங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கும். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் தான் குட்டுப்பட வேண்டும் என்பது இதுதான் சரியான ஞான மார்க்க விளக்கம். சரியா? குட்டு என்பது திறத்தல், மோதிரம் என்பது வீகம் என்ற காற்று, ஆழி என்றும் பொருள் இருக்கிறது மோதிரத்திற்கு. அந்த மோதிரத்திற்கு ஆழி என்றால் எக்கம், சக்கரம், சக்கரம் என்றால் எக்கம், எக்கம் என்றால் திரிசூலம். திரிசூல நிலையிலேயே வரக்கூடிய நிலைதான் இங்கே தவம் புரியும் போது இந்த காற்று திரிசூல நிலையாக மாறுகிறது. மாறும்போது குட்டு என்று சொல்லக்கூடிய நிலை நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. நெற்றிக்கண் திறக்கப்படும் போது நமக்கு இறை காட்சி தெளிவாக தெரிகிறது. இதுதான் விளக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.